Hi friends and families, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த இத்தாலி ட்ரிப்ல நம்ம இப்போ எங்க இருக்கோம்னு கேட்டிங்கன்னா ரோம்ல தாங்க இருக்கோம். ரோம்ல இருந்து இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா உலகத்திலேயே ரொம்ப ஸ்மாலஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லப்படுற வாட்டிகன் சிட்டிக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் ரோமில் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த அப்பார்ட்மெண்ட், இது ரெசிடென்ஷியல் ஏரியா இருந்த இடம். இங்கே ரோட்வே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஆரஞ்சு ட்ரீ தாங்க இது. இங்கே ரோட்வேல நடந்து போகிறவங்கலாம் ஒரு வேளை பசிச்சுதுன்னா அது அப்படியே பறித்து சாப்பிடலாம் போல். இனிக்குமா புளிக்குமான்னு தெரியல, ஆனால் எங்கே பார்த்தாலுமே இந்த ஆரஞ்சு ட்ரீயாக தான் கண்ணுக்கு பட்டுச்சு. நாங்கள் வந்து ஆக்சுவலாக ரோமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து வாட்டிகன் சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா மெட்ரோவில் போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போயிருந்தோம். இந்த கூட்டத்தை பாருங்க, இவ்வளோ கூட்டத்தில் நாங்கள் இந்த ஸ்ட்ராலரை வச்சுட்டு எங்கே போக முடியும்? ஸோ அதுக்கப்புறம் பஸ்ஸில் போயிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த டீ சிம்பிள் போட்டிருக்கிற எந்த ஷாப்பில் வேணாலும் நீங்கள் அந்த டிக்கெட் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து ஒரு 1 day பாஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த டீ சிம்பிள் போட்டிருக்கிறது ஹோட்டலாக இருக்கட்டும் இல்லை மற்ற எந்த ஷாப்ஸில் வேணாலும் இந்த டீ சிம்பிளை பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே வந்து இந்த பஸ் பாஸ்லாம் எடுத்துக்கலாம். இது தாங்க அந்த டிக்கெட்டு. இதை நம்ம டேப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அதில் டேட்டு நம்ம எந்த டைம் என்ட்ரி ஆகிறோமோ அது எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகிடும். ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா வாட்டிகன் சிட்டியில் இருக்கிற இந்த செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கான்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்பாட்டுக்கு தாங்க போக போகிறோம். வாட்டிகன் சிட்டின்னு சொன்னாலே மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்பாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாட்டிகன் சிட்டி மியூசியம், இன்னொன்று வந்து சிஸ்டன் சேப்பல்னு சொல்லுவாங்க. இது எல்லா இடத்துக்குமே நம்ம போயிருந்தோம். அது எல்லா வீடியோவுமே நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக ரெகுலர் வீடியோ மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லாங் வீடியோவாக தாங்க இருக்கும். ஒரு மியூசியம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா எவ்வளோ டைம் எடுக்கும், நான் அதையே கொஞ்சமாக ஷார்ட் பண்ணி ஓரளவுக்கு ஒரு 20 minutesக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு மியூசியம்லாம் சுற்றி பார்க்க பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கண்ட்ரியோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கண்ட்ரிக்குள்ளே இன்னொரு கண்ட்ரி இருக்கிறது இந்த ஸ்பாட் மட்டும்தாங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரிக்கும் தனி பவுண்ட்ரி இருக்கும், அது தனித்தனியாக இருக்கும். பட் இந்த ஒரு இட்டாலிக்குள்ளே இருக்கிற இன்னொரு கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டிகன் சிட்டி தான். ஸோ ஒரு கண்ட்ரிக்குள்ளே இன்னொரு கண்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள அந்த சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீட்டர்ஸ் பசிலிக்கா, இதுதான் வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட்னு சொல்லலாம், இல்லை பிக்கஸ்ட்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதுதான் வேர்ல்டுலேயே செகண்ட் பிக்கஸ்ட் சர்ச் ஆமாம் அந்த வேர்ல்டுலேயே. இந்த சர்ச்சு உள்ளே போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் இருக்குது. நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 20 euro சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேபி சம்மர் டைமில் கூட இன்னும் சேஞ்ச் ஆகலாம். இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம்னு சொன்னால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஒரு டூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெயிண்டிங்ஸ்லாம் ஆர்ட் ஒர்க்லாம் நல்லா இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. உள்ளே போனீங்கனாலே ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங் கிடைக்கும் உங்களுக்கு, ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கும், எல்லாரும் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மைல்டான மியூசிக் வேற ஓடிட்டுருக்கும், ரொம்பவே கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த பசிலிக்கா சர்ச்சோட நீங்கள் போப்பை மீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஒரு டைம் ஸ்லாட் இருக்குது. மார்னிங் டைமில் போனால் மட்டும்தான் போப் வந்து அந்த பால்கனி சைட்லேருந்து நின்று எல்லாருக்கும் கை காமிப்பாங்களாம். ஸோ நீங்கள் ஒருவேளை போப் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் மார்னிங் டைம் மட்டும்தாங்க போக முடியும், மற்ற எந்த ஸ்லாட்லேயும் அவங்க வெளில வர மாட்டாங்க. நாங்கள் போயிருந்த டைமில் பார்த்தீங்கன்னா போப்புக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையாமா. ஸோ அதனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சிலுவைலாம் வச்சுக்கிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு வந்திருந்தாங்க, ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் போன டைமில். இந்த வாட்டிகன் சிட்டியோட மொத்த டோட்டல் ஏரியாவே பார்த்தீங்கன்னா வெறும் 120 ஏக்கர் தானாங்க. அதனால தான் இது வேர்ல்ட்லேயே ஸ்மாலஸ்ட் கண்ட்ரியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாப்புலேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கூட தொடலை, கிட்டத்தட்ட ஒரு 825 பேர் தான் இங்கே இருக்காங்களேவான் டோட்டலாகவே. அதுவும் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த போப் செக்யூரிட்டிக்காக இருக்கிறவங்க. இங்கே வந்து போப் செக்யூரிட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி ட்ரூப்பே இருக்குது, அதில் வந்து ஒரு 100 மெம்பர்ஸ் போல் இருக்காங்களாமா. இந்த வேர்ல்டுலேயே மோஸ்ட் யூனிக்கான யூனிஃபார்ம் அவங்க போட்டிருக்கிறது தானா, ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு மாதிரி மல்டி கலரில் இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப கொஞ்சம் ஒரு ஃபன்னியாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த சர்ச்சோட டாப்லேயும் நீங்கள் அந்த டோமில் ஏறி கூட நீங்கள் டாப் வியூவும் பார்க்கலாம், அதுக்கும் தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு per person 8 euro சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் அது மேலே இருந்தும் டாப் வியூ பார்க்கலாம். நாங்கள் அதுக்கு போகலை, ஒன்லி இன்சைட் டூர் மட்டும் போயிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டிகன் சிட்டி மியூசியத்துக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்களேன், இந்த செவரெல்லாம் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள். நம்ம அந்த வாட்டிகன் சிட்டியோட ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா அதோட சிம்பிள் அப்படியே எங்கள் கல்லில் செதுக்கி வச்சுருந்தாங்க, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இந்த பக்கத்தில் நின்று பார்க்கறதுக்கு அப்படியே அண்ணாந்து தாங்க பார்க்கணும், அவ்வளோ உயரத்தில் இருந்துச்சு. அது நம்ம வீடியோவில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ கீழே இருக்கிற மாதிரியும் அது எங்கேயோ ஆகாயத்தில் இருக்கிற மாதிரியும் இருக்கும், அவ்வளோ ஹைட்டாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு இந்த செவுரு எல்லாமே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஸ்பாட்டுக்கு போக போகிறீங்களாலும் நீங்கள் டக்குன்னு ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடியே டிக்கெட் எடுத்து வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு அந்த லைன்லலாம் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா டிக்கெட் எடுக்கிறதுக்குனே அவ்வளோ கூட்டம் நின்றுச்சு, டிக்கெட் வச்சிருக்கிறவங்களும் அவ்வளோ கூட்டத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது ரொம்பவே லேட் ஆகிடும்.
மியூசியமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மியூசியம். இதுவும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் மியூசியம்னு சொல்றாங்க. இதோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 23,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ்னு சொல்றாங்க. அவ்வளோ பெரிய ஏரியா. கிட்டத்தட்ட இதை கட்டி முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 120 வருஷம் எடுத்துச்சாமா. அவ்வளோ வருஷமா இதை கட்டி முடிச்சிருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய மியூசியமா இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இந்த பைன் கோம் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இதுவும் ரொம்ப யூனிக்கான ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு போட்டோஸ் எடுக்கணும்னா நீங்க அந்த ஸ்பாட்லயும் எடுத்துக்கலாம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குளோப் மாதிரி சுத்திட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஸ்பியருக்குள்ள இன்னொரு ஸ்பியர் சுத்துற மாதிரி இருக்கும். இந்த ஹோல் வாட்டிகன் சிட்டி கண்ட்ரியோட ஃபுல்லாவே செதுக்குன மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கல்ப்சர்ஸாக இருக்கட்டும், ஆர்ட், பெயிண்டிங் இதெல்லாம் உருவாக்குனவங்க மோஸ்ட்லி எல்லாரும் இறந்து போயிருப்பாங்க. எல்லாம் பழைய காலத்து பெயிண்டிங்ஸாக இருக்கும். பட் இந்த ஸ்கல்ப்சரை உருவாக்குன ஆர்டிஸ்ட் வந்து இன்னமும் உயிரோட தான் இருக்காரு. அவருக்கு கிட்டத்தட்ட 98 வயசு ஆகுதாமா. அவரோட நேம் தான் பார்த்தீங்கன்னா அர்னால்டோ பொமோதரோ. இது பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அழகாக 360 டிகிரியில் இது சுற்றி வரும். உள்ள பார்க்கறதுக்கு இன்னொரு ஸ்பியர் சுற்றி வர மாதிரியும் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னா அந்த இடத்துலையும் நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மியூசியம் உள்ளதாங்க போகிறோம். கிட்டத்தட்ட இங்கே ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸ்லாம் பிடிக்கும்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மியூசியம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கல்ப்சர்ஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றபடி இது ரொம்பவே டைம் எடுக்கும்னு தாங்க சொல்லலாம். இன்னொரு ஸ்பாட்டு சொன்னேன் இல்லையா, இந்த சிஸ்டின் சாப்பல்னு சொல்லக்கூடியது, அது கூட இந்த மியூசியம் உள்ளதான் இருக்குது. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பெயிண்டிங்ஸாக இருக்கும். அதுவும் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் பார்ட்டாக செப்பரேட் பண்ணி சாப்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் அது பார்க்கணுன்னா நீங்கள் டேரெக்டாக சிஸ்டின் சாப்பல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி கீழே சாப்டர்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம். என் பசங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா மக்கானாவை கொடுத்து ஸ்டாலரில் உட்கார வச்சாச்சு. ஸோ அவங்களும் அவங்க ஸ்நாக்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். நானும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே இம்பார்ட்டன்ட் ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் நோட் பண்ணி எழுதிட்டு தாங்க போனேன். பட் அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன், ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இதுக்கு பேர் வந்து த நைல்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ரோமன் ஸ்டாச்சு. இது கிட்டத்தட்ட 2nd செஞ்சுரி ஏடியில் வந்து இது ஸ்கல்ப் பண்ணதுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது 16 குழந்தைங்க இது சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கைடட் டூர்ஸ்லாம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களே கரெக்டாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் தேடி போகிற மாதிரி தான் இருக்கும். பட் பார்க்குறதுக்கு நல்ல ஒர்த்தாக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டாச்சுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்கல்ப்சர் தாங்க. இந்த கூட்டத்தை பார்த்தே தெரிஞ்சிருந்திருப்பீங்க. இதுக்கு பேர் வந்து பெல்வெத்ரே டோர்சோன்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோமன் ஸ்டாச்சு தான். இது வந்து 1st செஞ்சுரி பிசியில் வந்து இது கிரியேட் பண்ணது. இது பார்க்கறதுக்கே ரொம்ப யூனிக்காக இருக்குது பாருங்கள். தலை இருக்காது, முடிக்கு கீழே காலும் இருக்காது. ஸோ ஒன்லி அப்பர் பாடி மட்டும்தான் இருக்கும். இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஆன்ஷியன்ட் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது 1st செஞ்சுரி பிசியில் கட்டினது. ஸோ ரொம்பவே யூனிக்கான ஸ்டாச்சூஸ் இது. ஸோ மறக்காமல் நீங்கள் மியூசியம் போனீங்கன்னா இந்த ஸ்டாச்சுவும் பார்த்துட்டு வாங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே நான் வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸ் பார்க்க பிடிக்கும்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வாட்டிகன் சிட்டி போகிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் குளத்துலலாம் பார்த்தோம்னா யாராவது காசு போடுறது இந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் ஒரு சின்ன குளம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சென்ஸ் நிறைய பேர் தூக்கி போட்டிருந்தாங்க. சரி நம்மளும் போடுவோமே, நானும் பசங்கள்கிட்ட கொடுத்து 2-3 காசு போட்டுட்டு வந்தோம். நீ போடுறியா? ஏய் பார்த்துடி, சரிம்மா போதுமா. இது மட்டும் இல்லாமல் இந்த மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண பாத்திரம்,
அதுக்கப்புறம் அந்த வால்லாம் இருக்கும்ல அது, அந்த மாதிரி போருக்கு யூஸ் பண்ணுற ஷீல்டு இதெல்லாம் கூட நிறைய கேலரியில் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கூட ஃபைனலாக வந்துட்டுருக்கு. அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 செஞ்சுரி பிசி 200 செஞ்சுரி பிசி வரைக்கும்லாம் வேற போட்டிருந்துச்சு. அவ்வளோ பழங்கால பொருட்கள் எல்லாமே இந்த மியூசியத்தில் இருந்துச்சு.
பார்த்தீங்கன்னா, இந்த மியூசியத்த மட்டுமே எங்களுக்கு சுத்தி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 1/2 ஹவர்ஸ் ஆச்சுங்க. இதுக்கே நாங்க ஃபுல்லா சுத்தி பார்க்கல. இம்பார்ட்டன்ட்டா எதெல்லாம் இருந்துச்சோ, அத மட்டும் நோட் பண்ணிட்டு சுத்தி பார்த்தோம். அதுக்கே எங்களுக்கு 2 1/2 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. நீங்க ஒரு வேள ஃபுல்லா சுத்தி பார்க்கணும்னா, கண்டிப்பா 3 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ் எடுத்தீங்கன்னா, ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம். நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரொம்பவே நல்லாருக்கும் நேரா பார்க்கறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் பாய்.